ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இயேசு அவரை தேவனாக வெளிப்படுத்தினதை குறித்த பைபிள் ஸ்டடியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இயேசு விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த ஸ்திரீயை மன்னித்ததுக்கு அப்புறம் அவர் திரும்பவும் அங்க இருந்த ஜனங்களை பார்த்து, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு சொல்றார். அப்போ அங்க இருந்த பரிசேயர் இயேசுவை பார்த்து, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்லன்னு சொல்றாங்க. இயேசு அவங்கள பார்த்து, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையா இருக்கிறது. ஏன்னா நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனா இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார்னு சொல்றார். அதுக்கு அவங்க, உங்களுடைய பிதா எங்கேன்னு கேக்குறாங்க. இயேசு அவங்கள பார்த்து, நீங்க என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்க என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள்னு சொல்றார். தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்ம பெட்டி இருக்கும் இடத்திலே இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராததால ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை. இயேசு திரும்பவும் அவங்கள பார்த்து, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாதுன்னு அவருடைய மரணத்தை குறித்து சொல்கிறார். அப்போ அங்க இருந்த யூதர்கள், இவர் நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாதுன்னு சொல்றாரே, இவர் தன்னை கொலை செய்து கொள்ளுவாரோன்னு பேசிக்கொண்டாங்க. இயேசு அவங்கள பார்த்து, நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள், நான் உயர்வில் இருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திற்குண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. அதனால தான் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள்னு சொல்றார். உடனே அவங்க, நீர் யாருன்னு கேக்குறாங்க. இயேசு அவங்கள பார்த்து, நான் ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். நீங்க மனுஷகுமாரனை கொலை செய்த பிறகு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லைன்னு சொல்றார். இயேசு சொன்னதை கேட்டு அங்க இருந்த நிறைய பேர் அவர்கிட்ட விசுவாசம் வைத்தாங்க. இயேசு அவங்கள பார்த்து, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷரா இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்றார். அதுக்கு அவங்க, நாங்க ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம், நாங்க ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளா இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர்னு கேக்குறாங்க. இயேசு அவங்கள பார்த்து, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள்னு சொல்றார். அதுக்கு அவங்க, ஆபிரகாமே எங்கள் பிதான்னு சொல்றாங்க. இயேசு அவங்கள பார்த்து, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்கள். தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள்னு சொல்றார். அதுக்கு அவங்க, நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன்னு சொல்றாங்க. இயேசு அவங்கள பார்த்து, தேவன் உங்கள் பிதாவா இருந்தால் என்னிடத்தில் அன்பா இருப்பீர்கள், ஏன்னா நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன்,
நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறதுனாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள்னு சொல்றார். அப்போ யூதர்கள் அவரை பார்த்து, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானேன்னு சொல்றாங்க. அதுக்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றார். அப்போ யூதர்கள் அவரை பார்த்து, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ? அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவனாக்குகிறாய்ன்னு கேட்கிறாங்க. இயேசு அவங்கள பார்த்து, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணா இருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான்னு சொல்றார். அதுக்கு யூதர்கள், உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோன்னு கேட்கிறாங்க. இயேசு அவங்கள பார்த்து, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றார். ஃப்ரெண்ட்ஸ், இயேசு இங்க வெறும் போதனை செய்வதற்காக மட்டும் பேசல, அவர் யார் என்கிறத வெளிப்படையாக அறிவிக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தர் மோசேக்கு எரிகிற முச்செடியில தரிசனமானப்போ அவர் மோசேக்கு அவரை இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஆங்கிலத்துல ஐ ஆம் என்கிற நாமத்தினாலே அவரை வெளிப்படுத்தினார். இந்த அதிகாரத்துல மட்டும் ஐ ஆம் என்கிற வார்த்தையை இயேசு 4 முறை பயன்படுத்தி இருக்கிறார். அதாவது இயேசுவே மாம்சத்துல வெளிப்பட்ட ஏகோவாகிய தேவன் என்கிறத ஜனங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறார். சங்கீதம் 103:3 கர்த்தரே நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறவர்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு இங்க சொல்லும் போது, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொல்லி பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் அவரிடமே இருக்கிறது என்கிறத அறிவிக்கிறார். 1 சாமுவேல் 2:6 கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு இங்க சொல்லும் போது, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லைன்னு சொல்லி மரணத்தின் மீதான அதிகாரம் அவரிடமே இருக்கிறது என்கிறத அறிவிக்கிறார். சங்கீதம் 31:5 உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு இங்க சொல்லும் போது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லி அவர் சத்தியத்தை போதிப்பவர் மட்டுமல்ல, அவரே சத்தியம் என்கிறத வெளிப்படுத்துகிறார். இயேசு ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன்னு சொல்லும் போது அவரே மாம்சத்தில் வெளிப்பட்ட ஏகோவாகிய தேவன் என்கிறத அங்க இருந்த ஜனங்களுக்கு ஆணித்தரமாக அறிவிக்கிறார். அங்க இருந்த மத தலைவர்களுக்கும் இயேசு
என்ன சொல்ல வருகிறார் என்கிறது நன்றாகவே புரிந்தது. இயேசு அவரை தேவனுக்கு சமமாக்கினதால அவங்க அவர் தேவதூஷணம் சொல்லுகிறார்னு சொல்லி கல்லுகளை அவர் மேல எரியும்படி எடுத்துக்கொண்டாங்க. இயேசுவின் வேலை இன்னும் வராததால அவர் மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு கடந்து போனார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.